ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பண்போற்று விஞ்ஞானியே மண்போற்று விஞ்ஞானியே நல்ல மனிதனையும் விஞ்ஞானியே நம்ம மனிதனையும் விஞ்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகை நீட்டி அக்கினி சிறகை நீட்டி அணு ஆற்றலை உடைத்து காட்டி. அக்கினி சிறகை நீட்டி அணு ஆற்றலை உடைத்து காட்டி. வெற்றியை குவித்தாரையா அந்த வீரன் இரு கால்பணிவோம், அந்த வீரன் இரு கால்பணிவோம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் நம்ம தேசத்திரா அப்துல் கலாம். நமசிவாய, ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம தேவாய நம. அலாமி குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிதானே? அப்ப என்ன முக்கியமான நாள்? நம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு நாள். அவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்பவுமே மாணவர்களும் இளைஞர்கள் மேல அவர் எப்பவுமே என்ன செய்வாரு? அதிக கவனம் செலுத்துவார். ஏன் அப்படின்னா இவங்களாலதான் நம்ம நாட்டை ஒரு நல்வழிக்கு கொண்டு வர முடியும்னு அவர் நம்பினார். அப்போ ஒரு மனிதன் ஒவ்வொரு மாணவரும் வெற்றி பெற்றா நம்ம நாடு வெற்றி அடையும் அப்படிங்கறதுல முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார். மாணவர்கள் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நேர்மையா இருக்கணும், அடுத்து உழைக்கணும். உழைக்காம வர எந்த பொருள் மேலையும் ஆசை வைக்க கூடாது. உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணம் வேணும். அதுக்கு அடுத்தது மெயின் துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கற அளவுக்கு நம்ம இருக்கணும். இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். அப்படிங்கிறத நம் கலாம் ஐயா அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பார். சரிங்களா? அவர் எப்பவுமே வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைனா என்ன? நம்ம வாழ்றோம் எதுவா? பிறந்தோம், வளர்ந்தோம், படிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், நல்லா வாழ்ந்துட்டு இறந்து போறது. இது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைனா நம்ம வாழ தட்டி நம்மள பேசுறதுக்கு பேரு வாழ்க்கை கிடையாது. நம் இறந்த பின்பும் நம்மளை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா? அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரிதான் நம்மளும் வாழணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. சரியா? நம்ம இறந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி எல்லாரும் மறந்துருவாங்க. நம்ம பிள்ளைய நினைப்பாங்க, குஞ்சு மிஞ்சி போனா பேரம் பேத்தி நினைப்பாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படித்தானே? ஆனா அப்படி இல்லாம இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா நம்ம அப்பா பத்தவங்க அம்மா பத்தவங்களா? அவரு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரியா? நம்ம மாவட்டத்துக்காரர். அவ்வளவுதான் நம்மளுக்கு அவருக்குள்ள உறவு. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுக்குள்ளதான் அவரை பத்தி கொண்டாடுறோம். அப்படித்தானையா? எல்லா ஸ்கூல்லயும் இன்னைக்கு அவரை பத்தி பேசுவாங்க. ஏன் எல்லா ஸ்கூல்லயும் அவர் பேர பேத்தியா படிக்கிறாங்க? அவரு வாழ்ந்த வாழ்க்கை, அவரு வாழ்ந்த வாழ்க்கை, அவரு பொதுநலமா வாழ்ந்தாங்க. இறைவனை நினைச்சு யாரெல்லாம் பொதுநலமா வாழ்றாங்களோ அவங்களுடைய பேர் நிலைக்கும். எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தலைவர்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் பத்தி பேச மாட்டோம். அந்த இறை சிந்தனையோட இறை நம்பிக்கையோட யாரெல்லாம் செயல்பட்டுருக்காங்களோ அவங்க பேரு தான் நிலைச்சு. சரியா? இப்ப குடியரசுத் தலைவராக எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்?
நம்ம இந்த எக்ஸாம் எழுதும் இல்லையா, குரூப் போறதுக்கு எழுதும் போது ஜிகே கொஸ்டினுக்கு தான் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் எந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி செஞ்சார் அப்படிங்கறத படிக்கிறோம். மித்தபடி அவங்க பத்தி யாராவது நினைச்சு பாக்குறோமா? இவரை மட்டும் ஏன் நினைச்சு பாக்குறோம்? இவர் வாழ்க்கையில ஒரு பொதுநலம் இருந்தது, இறை நம்பிக்கை இருக்கு. பொதுநலமும் இறை நம்பிக்கையும் யார் ஒருவரிடம் இருக்குதோ அவங்க பேர் தான் என்ன செய்யும், நிலைச்சு நிற்கும். இறை நம்பிக்கை உள்ள ஒரு நபர் கண்டிப்பாக நேர்மையாக தான் வாழ்ந்திருப்பார். அந்த நேர்மையை தான் நம் மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் கொண்டு வர வேண்டும் அவரு ரொம்ப எதிர்பார்த்து கனவுகளோட வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மாணவர்களிடம் உரையாற்றும் பொழுதே அவருடைய உயிரை நீத்தார். இப்ப நம்ம அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை வச்சிருக்கோம். அந்த மரியாதையின் காரணமாக தான் என்ன செய்யறோம், அவருக்கு நம்ம இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறோம். அப்படித்தானே? அப்ப ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன செய்வேன்னா, அந்த கும்பிடுறது, குனிஞ்சு கும்பிடுறது மட்டும் மரியாதை கிடையாது. பார்த்தவொன்னு அப்படி குனிஞ்சு கும்பிட்டு அங்கிட்டு போய் போறது மரியாதை கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அவர் வழியை பின்பற்ற வேண்டும். அப்பதான் நாம அவருக்கு முழுமையான மரியாதை கொடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம டெய்லி வருஷம் வருஷம் இந்த பூ போடுறதுனால அவருக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருக்கா? அவர் மனசு சந்தோஷப்படுமா? கண்டிப்பா அவருடைய ஆத்மா அந்த இடத்துல இருக்கும். ஒரு ஆத்மாவை நம்ம நினைச்சு வணங்குறோம் அப்படின்னா அந்த ஆத்மா அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். நம்ம பூ போடுறதுனால அவருக்கு பெருசா ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனா அவரு எப்படி வாழணும்னு மாணவர்கள் நினைச்சாரோ அதன்படி நம் நேர்மையாக வாழ்ந்தால் கண்டிப்பா அவருடைய மனம் என்ன செய்யும், சந்தோஷம் அடையும். அதுக்கடுத்து மாணவர்களிடம் அவர் ஒரே ஒரு இதை ரொம்ப எதிர்பார்ப்பார், முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு கரிகாலன் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நம்மளுக்கு கல்லணை கிடைச்சிருக்குமா? அன்னைக்கு எப்படிடா தண்ணிக்குள்ள போய் நான் போய் அணையை கட்டுறது அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கல்லணை கிடைச்சிருக்காரு. ஒரு கட்டிடக்கல்ல வல்லுநர்கள் எப்படி இவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு சிற்பங்களோ பெரிய பெரிய கோபுரங்களோ கோவில்களோ நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? முடியாது முடியாதுன்னு நினைச்சோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. எப்படி வானத்துல போய் பறக்கிறது மாதிரி நம்ம ஒரு வாகனத்தை கொண்டு வர்றது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஏரோப்ளேன் கிடைச்சிருக்குமா? ஸ்பேஸ்ல போய் எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா இன்னைக்கு செயற்கைக்கோள் எதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. எதுவுமே முடியாதுன்னு அவங்க நினைக்கல, முடியும் நினைச்சு பல முயற்சிகளுக்கு பின்னாடி கிடைச்சதுதான் அந்த வெற்றிகள். எந்த ஒரு விஷயத்தையும் மாணவர்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாது, முடியாது அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. இதுவே நீங்க அவருக்கு செய்யற ஒரு பெரிய மரியாதை. எங்க ஐயா கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, எங்க வாழ்க்கையில முடியாதுன்னு எதையும் நாங்க சொல்ல மாட்டோம். என்ன இவ்வளவு பெரிய கொஸ்டின் தானே, இதையா படிக்க முடியாம இருக்குது, இன்னைக்கு படிச்சு காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு படிச்சு காமிச்சிடும். சரியா? இப்போதைக்கு உங்களால பெருசா என்னது படிப்பு படிப்பு படிப்புன்னு அதுல மட்டுமே இருக்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல உங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லாம எண்ணங்களை சிதற விடணும். நம்ம ஒரு குக்கிராமத்துல இருக்கோம், நாம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாது. படிப்பு படிப்புன்னு அதுல மட்டுமே இருக்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல உங்களுடைய சிந்தனைகளை சிதற விடணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லாம எண்ணங்களை சிதற விடணும். நம்ம ஒரு குக்கிராமத்துல இருக்கோம், நாம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா பெரிய பணக்காரர் ஒண்ணும் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கார்ல போய் இறக்கி விட்டுட்டு அப்படிலாம் அவர் படிக்கல. அவர் சாதாரண ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்து நியூஸ் பேப்பர் இருந்து புக்கெல்லாம் ஒரு கடையில அடகு வச்சு ஊருக்கு வந்தாரு. அந்த கதையில நம்ம ஏற்கனவே பல இதுகள்ல பேசியிருக்கோம். அப்படிதானையா? அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு படிச்சுதான் அவரு மேலும் வாழ்க்கையில முன்னேறி வந்தார். அப்படிதான் ஒரு ஸ்கூலுக்கு அவரு பேசுறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்ப அந்த பொதுவா ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் டீச்சர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஐயா பேசி முடிச்ச உடனே நீங்க எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஐயாட்ட கேட்கணும் அப்படின்ட்டு 1 by 1 எல்லாரும் கோரஸா எடுத்துறாதீங்க, உனக்கு அடுத்து நீ பண்ணு, உனக்கு அடுத்து இவங்க பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தரே சொல்லி சொல்லி வச்சிருந்துருக்காங்க. அப்ப அந்த ஸ்கூல்லயே ஒரே ஒரு பையன் மட்டும் சரியான சேட்டை பிடிச்ச பையனா.
இவன் வந்தா ஏதாச்சும் மண்டக்குருவம் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அந்த கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்க, எப்படி நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை லீவ் எடுக்க சொல்லிட்டாங்க. வரிசையா இன்னாருக்கு அடுத்து இன்னாரு தான் கொஸ்டின் கேட்கணும், இந்த கொஸ்டின் தான் கேட்கணும்னு வரைக்கும் ப்ரிப்பரா வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. அப்போ பேச ஐயா வந்துட்டாங்க, எல்லாரும் ஆரவாரமா இருக்காங்க. அந்த வர வேணாம்னு சொன்ன பையன் என்ன செஞ்சாரு, ஸ்கூலுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் சேட்டை பிடிச்ச பையனை சொல்றதை கேட்க மாட்டார் இல்லையா, அவர் வந்துட்டார். வந்தா சரி எதுவுமே பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி சரிங்க டீச்சர் அப்படின்னா வந்து உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்டா கொஸ்டின் கேட்கற ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களே, அந்த பையனுக்கு மறந்து போச்சு என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டு மறந்து போச்சு. அப்ப திணறவும் அடுத்தடுத்தவங்க குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யாருக்கு அடுத்துன்னு சொல்லி வச்சதுனால அவங்களால என்ன செய்ய முடியல, கொஞ்சம் குழப்பிட்டாங்க. இவர் எந்திரிச்சிட்டாரு, அந்த சேட்டக்கார பையன் எந்திரிச்சு, ஐயா நாம உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னப்பா கேளு, நீங்க பெரிய குடியரசுத் தலைவரா இருக்கீங்க, பெரிய பதவியில இருக்கிறீங்க, ஏன் நீங்க முடியெல்லாம் வெட்டவே மாட்டீங்களா, இப்ப முடியை ஏன் வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு முடி என்ன செய்யும், இப்படி கொஞ்சம் சரிவா அப்படியே வச்சு சீவி இருப்பார். சரியா, ஏன் சலூனுக்குலாம் நீங்க போக மாட்டீங்களா, முடி வெட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாரு. இதே வேற யார்கிட்டயாவது கேட்டா என்ன செஞ்சிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, முகத்தை சுழிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அப்துல் கலாம் ஐயா அதுக்கு என்ன செஞ்சாரு, சிரிச்ச முகத்தோட அந்த பையனுக்கு புரியுறது மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்ப நீ படிக்கும் போது பாக்குற தலையில என்ன செய்றீங்க, ஸ்டைல் பண்ணி இப்படி நிக்க வைக்கிறீங்க முடியல. சரியா, வளர்ந்து வர 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 நாம என்ன செய்யணும், வளரும் பொழுது நிமிர்ந்து வரலாம். ஒரு ஒரு உயரத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்மள்ட்ட என்ன இருக்கணும், பணிவு இருக்கணும். நான் தான் இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, தலக்கணத்தோட நிமிர்ந்து நிக்க கூடாது. பதவிகளோ வாழ்க்கையில உயர்வுகள் வரும் பொழுது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், பணிந்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என் தலைமுடி என்ன செஞ்சிருக்கேன், நான் நிக்க வைக்காம பணிந்து கீழே சரிவா விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப எவ்வளவு ஒரு பக்குவமான ஆன்சர் அது. கண்டிப்பா நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் என்ன இவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்படி கேட்டுட்டாங்களேன்னு ஒரு மன கஷ்டம் கண்டிப்பா வரும். அவர் ஒரு துளி கூட கஷ்டப்படாம அந்த பையனுக்கு புரியுறது மாதிரி அந்த விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு போனார். சரிங்களா, இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னப்பா செய்யணும், அப்துல் கலாம் ஐயா நினைவு நாளுக்கு எல்லாரும் மலர் தூவி வாழ்த்தி வணங்க வந்திருக்கோம், அப்படித்தானையா? அப்ப அவருடைய நினைவு நாள் அன்று இன்னைக்கு என்ன செய்யணும், அவர் எப்படிலாம் வாழ்ந்தாரோ, அவர் எப்படிலாம் மாணவர்கள் வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அதன்படி என்ன செய்யணும், நாங்க வாழ்ந்து காமிப்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி. அதுக்கு உங்களுடைய ஆத்மாவும் எங்களோட சேர்ந்து செயல்படணும் ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிறோம், வேண்டிக்கிறோம். சரிங்களா, அடுத்ததாக நம்ம பக்கத்துலயே மனோன்மணி அம்மா அவங்க படத்தையும் வச்சிருக்காங்க. அவங்கள ஏன் இன்னைக்கு நம்ம வணங்குறோம் அப்படின்னா இன்று அவங்களுடைய நினைவு நாளும். சரிங்களா, ஏன் அந்த அம்மாவை ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க எப்படி கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களின் எழுச்சிக்காக போராடினாரோ, எப்படி செயல்பட்டாரோ, அதே மாதிரி நம்ம பள்ளி மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம் மனோன்மணி அம்மா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய உதவிகளும் பயிற்சிகளும் கொடுத்திருக்காங்க அங்க உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அவங்களுடைய கனவு என்னது, நம் பள்ளி மென்மேலும் வளர்ந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கனவு, லட்சியம். சரிங்களா, இப்ப இதுல நம் மனோன்மணி அம்மா அவங்களோட உடன் பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுல எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இறந்துருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் வணங்காம அவங்க ஒருத்தவங்க மட்டும் நம்ம ஏன் வச்சு வணங்குறோம்? ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பொது நலம், அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஸ்கூல்ல வந்து அறிவுரைகள் சொல்லல. இந்த பள்ளியில படிக்கிற நம் பள்ளியில் படிக்கிற அனைத்து குழந்தைகளும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம் பள்ளியில் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. நீங்க யாராவது அவங்கள பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்லை. சரிங்களா, ஆத்மாத்மா அவங்கள நினைச்சு வணங்குங்க, கண்டிப்பா அவங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கும் கிடைக்கும். நான் அவங்கள்ட்ட நேரடியா பயிற்சி எடுத்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு
இன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா என்னோட அவங்களும் எங்களுக்கு ஒரு குரு தானையா, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க குரு தானே. அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா எங்களுக்கு என்ன செய்யணும் வேண்டும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சேமான ஒரு உதாரணம் இருக்கு. ஐயா அப்துல் கலாம் ஐயாவுக்கும் மனோன்மணி மாமன், இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, மாணவர்கள் நல்வழியில் வர வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. மூன்று ஆசையற்றே சுத்திய தியாகி, மூன்று மாசையற்றே சுத்திய தியாகி, தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.